ஒரு ஏர்பிஎன்பி வாங்கணும்னா எனக்குன்னு சில சிம்பிள் ரூல்ஸ் இருக்குங்க. நம்பர் 1, அது டூரிஸ்ட் ஏரியாவா இருக்குதான்னு பார்ப்பேன். ரெண்டாவது, அந்த இடத்துல மெடிக்கல் டூரிசம்னு ஒரு டூரிசம் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா ஒரு டூரிஸ்ட் கூப்பிட்டா பத்தாது நம்மளுக்கு. அங்க ஷார்ட் டேர்ம் ரெண்டல்னு சொல்லப்படுற அந்த ஏர்பிஎன்பி, ஹோம் ஸ்டே இந்த மாதிரி டிமாண்ட் இருக்குதான்னு பார்ப்பேன். எதுல நிறைய கேஷ் ஃப்ளோ வருது அப்படிங்கறத முக்கியமா பார்ப்பேன். சோ அப்படி நான் லாங் டேர்ம் ரெண்டல் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான். எந்த லொகேஷன்ல இருக்கு, யாரு டார்கெட் ஆஃப் டெனன்ட், அங்க ஃபேமிலி தங்குவாங்களா, எக்ஸ்பெக்ட்ஸ் தங்குறாங்களா, லாங் டேர்மா தங்குறாங்களா, அங்க ரெண்டல் ரேட் எவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்ப்பேன். ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு வெறும் பிரைஸ மட்டும் பார்க்காதீங்க, அதுல வர்ற லோன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் என்ன, அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினா அதுக்கு மெயின்டெனன்ஸ் எவ்வளவு, அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினா வேக்கன்ட் பீரியட் ஒன்று இருக்கும். அதாவது டெனன்ட் வெளியானதுக்கு அப்புறம் அடுத்த டெனன்ட் வர்றதுக்கான ஒரு கேப் இருக்கும். 2 மாசமா, 3 மாசமா, 4 மாசமா, எத்தனை மாசம் பாசமா இருக்கும். ஏன்னா நீங்க தான் அந்த காசை கவர் பண்ணும். சோ அது எவ்வளவு வரும், மேனேஜ்மெண்ட் ஃபீஸோட காஸ்ட் எவ்வளவு, சிங்கிங் ஃபண்ட் எவ்வளவு, டாக்ஸ் எவ்வளவு அடிப்பாங்க. ஏன்னா பின்தூர் ஒண்ணு இருக்கு, அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. சோ அது எவ்வளவு அடிப்பாங்க, இடத்துல நடக்க முடியுமா, நடக்க முடியாதா, லாங் டேர்ம் ரெண்டல்னா என்ன போகுது, என்ன வருது, இப்படி நிறைய விஷயத்த கவர் பண்ணி பார்த்துட்டுதான் நான் முடிவு பண்ணுவேன். சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல கரெக்டான ஆளுகிட்ட அட்வைஸ் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாலேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு போங்க.